புது டெல்லி டிசம்பர் 28, 2024. மன்மோகன் சிங் மறைவு நாட்டுக்கே பேரிழப்பு. பிரதமர் மோடி புகழ் அஞ்சலி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் மோடி மன்மோகன் சிங்குக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர் பேசியதாவது: முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு நம் அனைவரையும் மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தி உள்ளது. மன்மோகன் சிங் மறைவு நாட்டுக்கே பேரிழப்பு ஆகும். அவரது வாழ்க்கை வருங்கால சந்ததியினருக்கு முன் உதாரணமாகும். நாம் எவ்வாறு போராட்டங்களை தாண்டி உயர முடியும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் எப்போதும் ஒரு நேர்மையான மனிதராக, சிறந்த பொருளாதார நிபுணராக நினைவு கூறப்படுவார். முக்கியமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் சக்கர நாற்காலியில் நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு எம்பியாக தனது கடமையை செய்தார். அவர் எப்போதும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடனும் தனது நல் உறவை பேணி வந்தார். நான் முதல் மந்திரியாக இருந்தபோது பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவருடன் விவாதித்திருக்கிறேன். நாட்டின் ஒவ்வொரு குடிமக்கள் சார்பாகவும் மன்மோகன் சிங்குக்கு எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அந்த வீடியோவில் பிரதமர் மோடி பேசினார். தமிழகத்தில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது. சென்னை, டிசம்பர் 28, 2024. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து தமிழகத்தில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் இரவு மரணமடைந்தார். அவரது மறைவை தொடர்ந்து அனைத்து யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் கூறப்பட்டு இருப்பதாவது: டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. உயர் பதவியில் இருந்த ஒருவர் மரணம் அடைந்ததால் இந்தியா முழுவதும் 26ஆம் தேதி முதல் வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை 7 நாட்களை துக்க தினமாக அனுசரிக்க முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது. இந்த நாட்களில் இந்தியா முழுவதும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட வேண்டும். துக்கம் அனுசரிக்கப்படும் நாட்களில் அரசு விழாக்கள் நடைபெறாது. வெளிநாட்டில் உள்ள அனைத்து இந்திய தூதரகங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அனைத்து அரசு செயலாளர்கள் தமிழக தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டு உள்ளது. திரை உலகினர் அஞ்சலி. புதுடெல்லி, டிசம்பர் 28, 2024. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இந்திய திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்களும் புகழ் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மிக அற்புதமான மனிதர், சிறந்த பொருளாதார நிபுணர். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். நடிகர் கமல்ஹாசன், இந்தியா தனது தலை சிறந்த அரசியல்வாதிகள் மற்றும் அறிஞர்களில் ஒருவரை இழந்து விட்டது. மன்மோகன் சிங்கின் மறைவு இந்திய அரசியலில் ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. அமைதியான, கண்ணியம் கொண்ட மனிதர். அவர் தனது தொலைநோக்கு பொருளாதார மற்றும் சமூக கொள்கைகள் மூலம் தேசத்தை மறு வடிவம் அமைத்தார் என்று தெரிவித்துள்ளார். நடிகர்கள் சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுனா, அனுபவம், அனுபேக், சன்னி டியோல், மனோஜ் பாஜ்வாஜ், அனில் கபூர், சஞ்சய் தத், நவாசுதீன் சித்திக், ஆயுஷ்மான் குரானா, ரிதேஷ் தேஷ், முகர், அர்ஜுன் கபூர், விஜய் வர்மா, அலி பசல்,
ரன்தீப் ஹாடே, தில்ஜீத் நொஜான்ஜா மற்றும் நடிகைகள் சமந்தா, கஜோல், அனுஷ்கா சர்மா, ஜிபாலி ஷா, பரிணீதி சோப்ரா, சோனம் கபூர், பூமி டெப்னேக்கர் உள்ளிட்டோர் சமூக வலைதளங்கள் வாயிலாக மன்மோகன் சிங்குக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினர். விடை பெற்றார் பொருளாதார மேதை.